பிளவுஸ்ல இருந்து ஷோல்டர் அளவு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்டா இருக்குங்க. அதை இன்னைக்கு தெளிவா இந்த லாங் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பேக் டாட் இருக்கு இல்லையா, பிளவுஸோட பேக் டாட் இருக்கு இல்லையா, அது நீங்க எவ்வளவு பிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. சிலர் 3/4 இன்ச் பிடிச்சிருப்பாங்க, சிலர் 1 இன்ச் 1.5 இன்ச் கூட சிலர் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. உங்களோட அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா 3/4 இன்ச், அதாவது ஒரு பக்கத்துக்கு 1/4 இன்ச் ஒரு புள்ளி. அதாவது நம்ம வந்து 2 பக்கத்தையும் எடுக்க வேண்டியது இல்ல, ஒரு பக்கத்து அளவு எடுத்தா போதும். ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு அளவு பிளவுஸ நீங்க டேபிள்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு, 3/4 இன்ச்சுக்கு இருக்கு. அப்ப உங்களோட இந்த கேப் வந்து நீங்க போடும் போதே இந்த கேப் தானே வந்துருங்க. இந்த கேப்ப நம்ம 3/4 இன்ச்சு இங்க வச்சுக்கிறோம். இங்க வச்சுட்டு இந்த உங்களோட நெக் இருக்குல்ல பாத்தீங்களா, இந்த நெக்க இப்படி கார்னர்ல வச்சுக்கிறீங்க, இத இப்படி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு நீங்க ஷோல்டர் அளவு எடுத்து பாருங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா வருங்க. அதுக்கப்புறமா பிளவுஸ நீட்டா இந்த மாதிரி வையுங்க. முதல்லயே நீங்க அளவெடுக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவு அளவு பிளவுஸ வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க உங்களோட ஷோல்டர் அளவு பாருங்க. 5.25 இருக்கு. 5.25 இருக்கு. அப்ப நம்ம தையலுக்கு எவ்வளவு வேணும்? 1/2 இன்ச் வேணும். அப்ப அந்த 1/2 இன்ச்ச நீங்க சேர்த்திக்கோங்க. இப்ப தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.25 இருக்குங்க. இப்ப உங்களோட ஷோல்டர் அளவு எவ்வளவு? ஃபுல் ஷோல்டர் அளவு தையல் அளவோட உங்களுக்கு அளவு பிளவுஸ்ல இருந்து பர்ஃபெக்ட்டா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். இந்த கார்னர்ல எவ்வளவு டாட் பிடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒன் சைடு மட்டும் கணக்கு வச்சு நகர்த்திருங்க. நெக்க வந்து இந்த கார்னர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவ் கிட்ட நீங்க வந்து ஏன்னா உங்களோட ஷோல்டரையும் ஸ்லீவையும் பிடிக்கும் போது உங்களுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லையா, அந்த தையலுக்கான அளவு விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த கார்னர் வரையில எடுத்தீங்கன்னா வர்ற அளவு. இப்ப இதுல 5.25 வருது. இந்த 5.25 தான் இந்த பிளவுஸோட ஷோல்டர் அளவுங்க. இதைய வந்து எப்பவுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஷோல்டர் தனியா உங்களோட நெக் தனியா நீங்க எப்பவுமே பிரிக்கவே கூடாது. இதுல எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இப்ப இப்ப உங்களோட ஷோல்டரோட அளவு வந்து 5.25 இருக்கு. இதுல வந்து உங்களோட சின்ன ஷோல்டர் கஸ்டமரோட விருப்பம். கஸ்டமர் எவ்வளவு கேக்குறாங்களோ அதை வச்சுக்கலாம். இப்ப கஸ்டமர் 2.25 கேக்குறாங்க, 2.5 கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அது கூட 3/4 இன்ச் தையலுக்காக சேர்த்திக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நெக் வித் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா அந்த நெக் வித் வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, உங்களோட அப்பர் செஸ்ட் டிவைடட் 12 மைனஸ் 1/4 இன்ச். இது நெக் வித் வைக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி உங்களோட நெக் வித் வச்சுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத நீங்க ஷோல்டர் அளவுக்கு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அளவு பிளவுஸ்ல இருந்து உங்களோட ஷோல்டர் அளவு பர்ஃபெக்ட்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா பிளவுஸ் தைக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.